Hari Om. Cherish our values la. இப்போ எக்ஸாம் டைமாக இருக்கிறனால இன்னைக்கு டாபிக்கு ஃபார் கிட்ஸ் those who are going to face 10th plus 2 from small classes exam அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். there is no need for the fear of examங்கிறது தேவையில்லை. ஆனால் குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது வந்துடுறத நம்ம பார்க்குறோம். ஃப்ரம் லோவர் ஸ்டாண்டர்ட்ஸ் டு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸு. அப்போ நம்ம ப்ரே பண்ணுறோம், பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம், வெரி குட், அதில் தப்பே கிடையாது. பெர்மனண்ட்டாக லைஃப்பில் நம்மளை யாராவது எக்ஸாம் பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கிற பயத்திலிருந்து எப்படி விடுபடுவது? எல்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளே பயம். அப்போ அந்த மனதில் ஏன் பயம் வருது? அதுலேருந்து எப்படி நாம் ஓவர் கம் பண்ணுறது? ஃபஸ்ட்டு, வாட் இஸ் எக்ஸாமினேஷன் மீன் ஃபார்? இப்போ நம்ம வகுப்பு கேட்குறோம், நல்லா எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு புரியாத ஏரியா ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்கிறது தான் ஆக்சுவலாக ஒரு மந்த்லி எக்ஸாம்னு எடுத்துக்கலாமே. அந்த மாதத்தில் நடந்த பகுதிகளில் நான் எல்லாமே ஃபஸ்ட்டு புரிஞ்சிருச்சான்னு பார்க்குறது தான் மந்த்லி டெஸ்ட்டு. எனக்கு எதாவது புரியாமல் நம்ம நினச்சிருப்போம் எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு, ஆனால் சில ஏரியாக்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுருப்போம், சிலதெல்லாம் கவனிக்காமல் விட்டுருப்போம், சில ஏரியாவை, சிலது 50-50 பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் ஏரியா சிலது இருக்கும். கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் தான் ஆக்சுவலாக என்னை நான் மேம்படுத்தி கொள்வதற்காக, வளர்ச்சி அடைவதற்காக கொடுக்கப்பட்டது தான் முதல்ல பரீட்சைங்கிறதே. எவாலுவேஷன் இஸ் த கரெக்ட் வேர்டு. இப்போ நம்ம மந்த்லி டெஸ்ட்டில் நீங்கள் ஒரு 70% வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மார்க் தான் பேசுங்க கிட்ட என்ன சொல்லுது? நீ 70% ஆஃப் த போர்ஷன் தரவாயிருக்க, இன்னும் நீ ஒரு 30% கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா அந்த மந்த் டெஸ்டினுடைய பேப்பர்னுடைய மார்க்கினுடைய வேலையே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பேப்பரை கையில் வாங்கணும்னா மார்க்கை பார்த்தோன்னே, ஓ நான் எந்த ஏரியாவில் வீக்குங்கிறத அந்த எக்ஸாம் காமிச்சு கொடுக்கும். மிஸ் கரெக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவில் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அடுத்த எக்ஸாமுக்கு இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக மார்க்கை பார்க்கணும். இன்றைக்கி எல்லாம் அப்படி பார்க்குறாங்களான்னு எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. கையில் பேப்பர் வாங்கணுன்னு ஃபஸ்ட்டு பண்ணுற மேஜர் மிஸ்டேக், பக்கத்தில் இருக்கிறவன் என்ன மார்க்கு, யூஸ்வலாக ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவன் என்ன மார்க்கு, நான் என்ன மார்க்கு, கம்பேரிசன். இது பேரண்ட்ஸும் பண்ணுறோம், டீச்சர்ஸும் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த கம்பேரிசன்கிற மூடு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அவனுக்குள்ள பயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருது. எங்கே கம்பேர் பண்ணாமல் எப்படி படிக்க வைக்கிறது? வழி இருக்குங்க, கேளுங்க. இப்போ ஃபஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட் எதுக்குன்னு சொன்னேன். இப்போ அதே தான் எழுதிட்டோம், அப்புறம் எதுக்கு கோட்டையில் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரிவிஷன் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரிதல் வேற, பதிஞ்சிருச்சான்னு பார்க்கணும். அதுக்கு தான் மறுபடியும் அதை ரீ எக்ஸாம் மாதிரி வைக்கிறது. கோட்டையிலி ஆஃப் ஏலி அதெல்லாம் பதிஞ்சிருச்சா மனதில் எல்லாம். புத்தியில் புரியுறதுங்கிறது புத்தி பதிஞ்சாதான் அது மனதில் தான் பதியக்கூடியது. மனதில் ஒன்று விஷயத்தை பதிய வைக்கணும்னாங்க ஒன்று திரும்ப திரும்ப செஞ்சோம்னா மனம் பிடிச்சிக்கும். எந்த செயலையும் நீங்கள் திரும்ப 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 செஞ்சு பாருங்க, அப்போதான் மனம் பிடிக்கும். ஒரு தடவையில் மனதினால பிடிக்க முடியாது. அது நேச்சர் ஆஃப் தட் மைண்ட். The creator has created our mind like that. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, சுவிட்ச் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, டெய்லி ஃபேனை போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் வீட்டில் இருக்கவங்க லெஃப்ட் சைடு மாற்றிடுறாங்க, நீங்களும் பார்க்குறீங்க லெஃப்ட் சைடுக்கு சுவிட்ச் மாற்றியாச்சுன்னு. வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஃபேன் போகணும்னு நினைக்கும்போது கை எங்கே போகுது? ஆட்டோமேட்டிக்காக பழக்க தோஷம்னு ஒரு வேர்டு இருக்குது மனதுக்கு, அது தோஷம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அடைச்சா இந்த பக்கம் மாற்றிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆனால் திருப்பி அடுத்த நாள் வரும்போது என்ன நடக்கும்? அந்த பழக்க தோஷங்கிறது மனம் அதை பழகிக்கும். இப்போ காக்காய்க்கு நீங்கள் 6 மணிக்கு சாப்பாடு வச்சு பாருங்கள், கரெக்டாக 6 மணி ஆனால் அது உட்காந்துரும். அது மனதினுடைய
பழக்கம். டெய்லி வைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு வச்சிருவாங்க அப்படிங்கிற மனதனுடைய பழக்கத்துல தான் அது வர்றது. அதுக்கு மனம் இருக்கு, அதுல அது பதியுது, அது வாட்டுக்கு வருது. ஸோ மனதை எதையுமே அபியாசம் திரும்ப 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 மனதுக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் மனம் அதை பதிய வைக்கும். அப்ப என்ன பண்ணணும்? மந்த்லி டெஸ்ட் எழுதியாச்சு. அது கோட்டையில் ஒரு தடவை என்ன பண்றது? அபியாசம் திருப்பி பார்க்கறது. அது நல்லா பதிஞ்சிருச்சா? மனதுக்காக அபியாசம் கொடுக்கறதுக்காக தான் கோட்டையிலி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம் எல்லாமே. புரிஞ்சிருதுங்கிறது மந்த்லி டெஸ்ட். பதிய வைக்கிறதுக்காகத்தான் என்னது? அடுத்த எக்ஸாம்ஸ் ஆர் நீடட். தேவை இருக்கிறது. என் மனதில் ஒரு விஷயத்தை ஆழமாக அழகாக மறக்காம பதிய வைக்கணும்னா தீஸ் ஆர் ஆல் இன் நீட். அதனாலதான் ஸ்கூல்ல பரீட்சை வைக்கிறாங்கங்கிற முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எப்ப நீங்க இந்த மார்க் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோமோ கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா எப்படி மனம் தன் சக்தி இழக்குதுன்னு பாருங்க. பக்கத்துல இருக்கிற கம்பேர் பண்ணோன்னா இப்ப நான் அதிகமா வாங்கிட்டேன், என்ன வரும்? கர்வம். ஆஹா, நான் வாங்கிட்டேன். அது மனதை பலகீனப்படுத்துறது, அதனோட வேலையை செஞ்சுட்டு போயிடும். அல்லது நான் கம்மியா வாங்கியிருக்கேன், மற்றவங்கள அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது நான் அதிகம் வாங்கிட்டேன், கர்வம் சொல்லலாம். இதுவும் என்ன பண்ணுது? மனதை பலகீனப்படுத்துது. ஒரு தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிக்குது. சில விஷயத்துல ஓவர் கான்ஃபிடென்ட், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ மார்க்கை பார்த்தோன்னே நம்ம அதிகம் வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன காமிக்குது? இந்த தடவை கரெக்டா நான் படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். மார்க் கம்மியா இருந்தா என்னது? நான் படிச்சதுல சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, நான் இனிமேல் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும் தான். அவ்வளவுதான் அந்த மார்க்குக்கு நீங்க வேல்யூ பண்ணணும். we need not compare anybody else in this world. ஏன்னா அவன் பண்ணின படிப்பு மெத்தட் ஆஃப் எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சான், எவ்வளவு தரவா படிச்சிருக்கான், அவனுக்கு மார்க் வருது. எல்லாருமே நம்மளோட கேம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ நான் கிளாஸ்ல எப்பொழுது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவனா நமக்கு கிடையாது. நம்மளுடைய எய்ம் 100 in all subject. that means 100% நான் என்னை தரவு பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு கோலை ஃபிக்ஸ் பண்றது, பக்கத்துல இருக்கிறவங்களோட எச்சா மார்க் வாங்கணும், கிளாஸ்ல இருக்கவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் அதிகமா வாங்கணும் அப்படிங்கிற கம்பாரிசன் தான் குழந்தைகளுக்குள்ள ஆழமா பதிஞ்சு அது பயமாக வெளிப்படுகிறது. நீங்க மாத்தி யோசனை பண்ணி பாருங்க. 100 வாங்குறது தான் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டானா அதை நோக்கி ஓடும்போது அவனுடைய திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே மாறிடும். ஓ, நான் என்ன 100 ரீச் பண்றதுக்கு இன்னும் 70 தான் ரீச் பண்ணிருக்கேன், அடுத்து இன்னும் அந்த 30 ரீச் பண்ண வேண்டி இருக்குன்னு புரிஞ்சுக்குவான். ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள இந்த மனம் பலகீனங்கிற ப்ராசஸ அங்க உள்ள நடைபெறாது. இப்ப நாங்கெல்லாம் அப்படி ஆயிட்டங்கன்னு உடனே சொல்லுவோம். அது ஒரே நாள்ல இந்த மாற்றங்கள் வராது. ஆனாலும் உடனே அது ஈகோ என்ன சொல்லும்? நாங்கெல்லாம் மாறிட்டோம். பேரண்ட்ஸ், உலகம், சமுதாயம் அதைத்தானே பார்க்குது. இது எல்லாம் வச்சா நாளைக்கு மெடிக்கல் சீட் கிடைக்குது, இன்ஜினியரிங் சீட் கிடைக்குது, அவங்க எல்லாம் மார்க்கு தானே பார்க்குறாங்க. அவங்க இதைத்தானே பெரிய இஷ்யூவா பண்றாங்க. ஆக்சுவலா உலகம் பார்த்தாலும் உலகம் நம்மள கமெண்ட் பண்ணினாலும் we need not make it a big issue. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிறாங்க வைங்களேன், அந்த மார்க்கெல்லாம் போட்டு 500க்கு 499 அந்த பையனோட ஃபோட்டோவை போட்டு உங்கள் ஸ்கூல் மேலே கட் அவுட் வைக்கிறாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்கும்போது டோன்ட் மேக் இட் அ பிக் இஷ்யூ. ஈவன் த ஸ்கூல்ஸ் பேரண்ட்ஸ் மேக் இட் அ பிக் இஷ்யூ. உங்கள் மனதில் அது இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ. இங்கே வாங்கிட்ட போதுமா? 10th +2ல காலேஜில் போய் மறுபடியும் படிக்க வேண்டாமா? அங்கே போய் அரியர்ஸ் வச்சா என்ன பண்ணுறது? டோன்ட் மேக் இட் அ பிக் இஷ்யூ. அது தே ஆர் டூயிங் சம் பிஸ்னஸ் பை புட்டிங் கட் அவுட். அதே மாதிரி பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போகிறீங்க. இப்போ டீச்சர்ஸ் உங்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, படிக்கிறது இல்லை, மார்க் வச்சு தான் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங். உங்களுடைய நற்குணங்களை வச்சு அங்கே ஸ்கூலில் யாரும் பேச போகிறதில்ல. அப்போ மார்க்கை வச்சு பேசும்போது டோன்ட் மேக் இட் பிக் இஷ்யூ. டீச்சரா சொல்கிறாங்களா, நீங்கள் பிக் இஷ்யூ பண்ண தேவையே இல்லை. உங்களுக்குள்ள அந்த தைரியம், நாம் எதுக்காக படிக்கிறோம், அதை தரவா படிக்கிறதுக்காக தான் படிக்கிறோமே, அந்த அறிவை பெறுவதற்காக நம்ம படிக்கிறோம். அந்த அறிவை பெறுவதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கீழ் தங்கி இருக்கிறோம். அதை இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு நான் முழுமை அடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா போதும். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல டீச்சர்ஸ் சொல்ற மார்க்கை பத்தி உங்களை பத்தி பேசும்போது டோன்ட் மேக் இட் அ பிக் இஷ்யூ. அதிகமா வாங்கியிருந்தீங்கன்னா பாராட்ட போறாங்க, கம்மியா வாங்கியிருந்தீங்கன்னா 2 திட்ட போறாங்க.
உங்களுடைய நீங்க தப்புன்னு சொல்ல போறாங்க. அதிகமா வாக்கியிருந்தீங்கன்னா வெரி குட்னு சொல்ல போறாங்க. அவங்க they cannot change me. Any parent, any teachers cannot change me. I have to change the attitude about the exam in my mind. I should be very strong enough. அதுக்கு என்ன வேணும்? அதை பத்தின அறிவை பெற்று we must be strong enough to face the exam. அதுக்கு என்ன பண்ணணும்? உழைக்கணும். உழைச்சிட்டு அப்புறம் டீச்சர்ஸ்னுடைய கமெண்ட்ஸையோ உலகத்தில் இருக்கிற மக்களுடைய கமெண்ட்ஸையோ நம்ம கரெக்டாக உழைச்சிட்டோம்னா we will not make it a big issue. Any comments from the parents or teachers or from the society, it is not at all a big issue. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல கிளாஸில் உட்கார்ந்து கவனிக்கும் போது 100% கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி மச் நீடட். எனக்கு காதில் புரிஞ்சு அப்புறம் போய் நீ வீட்டில் படிக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கிளாஸில் கவனிக்கலாம், வீட்டில் போய் படிச்சுக்கலாம், இந்த 4 லைன் நாமளே படிச்சுக்கலாம். அது தப்பு. காதில் கேட்க நம்ம சிஸ்டமே அப்படிதான் உருவாகி இருக்கு. இறைவன் படைச்ச உடம்பே நம்மளது அப்படித்தான். காதில் கேட்டு பதிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஆழமாக பதியும். அது நீங்க திருப்பி வீட்டில் போய் ஒரு தடவை அபியாசம் ஹோம்ஒர்க் பண்றீங்கன்னா நல்லா பதிஞ்சுக்கும். அதை வச்சுதான் அவங்க கிளாஸ் ரூம் கொண்டு வந்திருக்காங்க சிஸ்டம் கரிக்குலத்தில். ஸோ அப்போ நல்லா அட்டன்டிவா கிளாஸ் கவனிக்கணும். மனம் அலைவாய விடாமல் அதுக்கு கொஞ்சம் மெடிடேஷன் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா பக்காவாக 1 hour அது கிளாஸில் உட்காந்துருக்கும். 45 minutesனால 40 minutes கிளாஸில் மிஸ்ஸை என்ன நடத்துகிறாங்க டீச்சர்ஸ், அதில் என்ன கரெக்ஷன் சொல்கிறாங்க, என்னென்ன இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டு கெட் அவுட் ஆஃப் ஃபியர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கிருந்து ஆரம்பிக்குது. 2வது டெய்லி வீட்டுக்கு போனோம்னா அந்த ஹோம்ஒர்க்குங்கிறது எதுக்குன்னு புரிஞ்சுக்கணும். அபியாசம், புரிதல் பதிதல் ஆகணும். புரிஞ்சா மட்டும் பத்தாது. ஸோ அது பதிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இதை 3 times எழுது, அதை 2 times எழுது, தினம் ஹேண்ட் ரைட்டிங் 1 page எழுது. டு இம்ப்ரூவ். செந்தமிழும் நாப்பழக்கம், கையெழுத்தும் கைப்பழக்கம் தானே. எழுதி என்ன ஆகும், கை அந்த அழகுக்கு வரும், பொறுமைக்கு வரும், கான்சன்ட்ரேஷனுக்கு வரும். ஸோ ஹோம்ஒர்க்குங்கிறது இட் இஸ் அ ஏரியா டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். அது நீங்கள் வேற மாதிரி பார்க்குறீங்க. ஹோம்ஒர்க் இன்னைக்கு இல்லைன்னா ஜாலி, எனக்கு ஹோம்ஒர்க் நிறையா கொடுத்துட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு சேடு. அப்படி இல்லை. அது எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியாதனால தான் என்ன பண்ணுறீங்க, இட் இஸ் ஃபார் டு இம்ப்ரூவ் யுவர் கெப்பாசிட்டி, மெமரி. பதிய வச்சு பழகத்தான் மெமரி சக்தி அதிகமாகும். அதனால் ஹோம்ஒர்க் பண்ணும்போது இருக்கிற ஆட்டிடியூடை மாற்றிக்கணும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் நம்ம உட்காந்து ரிவைஸ் பண்ணிக்கணும். இப்போ சாட்டர்டே சண்டே ஏதோ ஒரு நாள் லீவ் வருது அப்படின்னா படித்த பாடங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 1/2 hour, ஒரு வாரத்துக்கு நடத்துனது ஒரு 1/2 hour to 45 minutes என்ன பண்ணி வச்சுக்கணும், ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாமுக்கு முதல் அன்னைக்கு தான் படிப்பண்ணா கஷ்டம். அப்புறம் மந்த்லி டெஸ்ட்டுங்கிறது எப்போ வருது, 4 வாரத்துக்கு ஒரு தடவை 3 வாரத்துக்கு ஒரு தடவை வைக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 1 hourல போர்ஷன் நீங்கள் முடிச்சிடலாம். நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம்னா இன்னைக்கு நீங்கள் அதை நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு 1 hour 1.5 hourல எல்லாமே நல்லா பதிய வச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்லா தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்கு உடனே என்ன தெரியுங்களா, பயமெல்லாம் வராது. மந்த்லி டெஸ்ட் பயமெல்லாம் வராது. நம்ம தரவை படிச்சிட்டோம், எப்போ எக்ஸாம் வரும், என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், நம்ம அந்த இடத்துல 100% என்னுடைய கோல் நான் இந்த இடத்துல ரீச் பண்ணிடுவேங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயமெல்லாம் வராது. அப்புறம் நீங்கள் மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுங்கிறது விதம் மாறுபடும். இப்போ மேக்ஸ் எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சில உங்களுக்கு ட்ரில் பண்ணிக்கணும். மேக்ஸில் எப்போவுமே புக்கில் இருக்கிற சம்மு மிஸ் கொடுத்த சம்மை தவிர எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ட்ரில்லிங் இஸ் நீடட் ஃபார் மேக்ஸ். அது பண்ணாத போது மேக்ஸ் குழந்தைகளுக்கு கஷ்டமாயிருது. அதே மாதிரி சயின்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா ட்ரில்லிங் இஸ் நீடட். நம்ம என்ன சப்ஜெக்ட் இப்போ சவுண்டு பற்றி படித்தோம் அப்படின்னா அந்த சவுண்டு ரிலேட்டட் புக்ஸு, அது ரிலேட்டடாக ஒரு வீடியோஸு, இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப அந்த நாலேஜ் உங்களுக்கு அந்த ஏரியா இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். இட் வில் இம்ப்ரூவ் யுவர் கெப்பாசிட்டி இந்த சயின்ஸ். அதுக்கப்புறம் சயின்ஸுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அதை வெக்காபுலரி உண்டு, இங்கிலீஷ் தான். ஆனால் சயின்ஸுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், மேக்ஸுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். ஃபார் மேக்ஸுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, ரேஷியோ இப்படி ஒரு வேர்டு வருது இல்லையா, பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு வேர்டு வருது இல்லையா, அந்த வேர்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ரேஷியோ, அங்கிருந்து புரிஞ்சுக்கணும். அந்த ரேஷியோ கீழே செம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது எக்ஸாம் அப்போதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்தும் போது அது எதற்காக அந்த வேர்டை பற்றின வெக்காபுலரி நாலேஜ் இஸ் வெரி மச் நீட். மேக்ஸ் லாங்குவேஜ் அது.
சயின்ஸுங்கிறது ஒரு லாங்குவேஜ். இப்போ மெஷர்மெண்ட் மேக்ஸில் வருது. மெஷர்மெண்ட் எங்க பயன்படுது? வாட் யூ மீன் பை மெஷர்மெண்ட்? எதுக்காக நம்ம வாழ்க்கையில் அது எப்படி பயன்படுது? ஃபர்ஸ்ட் இந்த லாங்குவேஜ் டெவலப் பண்ணிக்கணும், வேர்ட்ஸ் ஆஃப் மேக்ஸ், வேர்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ். அதுக்கப்புறம் அது வாழ்க்கையில எப்படி அது பயன்படுது? ஸோ அந்த லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ். தமிழ் அதனோட லாங்குவேஜ் என்ன பண்ணணும்? இப்போ தமிழ்ல பெரிய ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படிங்கிறத வராமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லி யூ மஸ்ட் கிவ் டைம் ஃபார் தமிழ் டு ஒரு 20 words 10 words எழுதி 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 பழகணும். புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் மட்டுமல்லாமல் நீங்க தினம் உழைச்சிங்கன்னா சொல்லி கொடுத்ததை நம்ம 2 நாள் தரவு பண்ணிடலாம். வேற கதைகள் எழுதுவது, கதைகள் படிப்பது, நல்ல செய்யுள்களை படிப்பது, அந்த அர்த்தத்தை சிந்திக்கிறது, நிறைய தமிழுக்குன்னு தமிழ் டைம் கொடுத்து டெய்லி கொஞ்சம் நேரம் டுவெல் பண்ணணும். அப்படின்னா மனம் அதை 2 சொல்லினா 3 சொல்லினா எல்லாம் பதிய ஆரம்பிச்சிடும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நிறைய புக்ஸ் படிக்கணும். அந்தந்த ஏஜுக்கு என்னன்னு, ஏன்னா அப்பதான் அது லாங்குவேஜுக்குள்ள நம்ம உள்ள போக முடியும். ஜஸ்ட் புக்கு அதுக்குண்டான கேள்வி பதில மட்டும் பண்ணாம எக்ஸ்ட்ராவா புக்ஸ் படிக்கும்போது அந்த ரிலேட்டட் இங்கிலீஷ் வொக்காபுலரி டெவலப் ஆகிற மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்ற நல்ல புக்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கணும். அப்ப அந்த ரீடிங் ஹேபிட் வந்துருச்சு அப்படின்னா லாங்குவேஜ் ஸ்கில்லுங்கிறது ஈஸி. கம்பேரிட்டிவ் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸி. அங்க ட்ரில்லிங் தேவைப்படாது. டுவெல்லிங் இஸ் நீடட் ஃபார் மேத்ஸ் அண்ட் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்க்கு வி ஹாவ் டு டுவெல். பட் மேத்ஸ் சயின்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு ட்ரில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மண்டைய. அப்பதான் அந்த மாஸ்டரி ஓவர் தட் சப்ஜெக்ட் வந்துடும். இப்போ ஒரு சவுண்டுன்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். சவுண்டில் இப்போ 2 வேர்டு வரும், பிச், வால்யூம். அதை 100% ட்ரை பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கணும். அதுதான் வொக்காபுலரின்னு பேர். இந்த மாதிரி சயின்ஸில் என்னென்ன வேர்டு வருதோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், எதா இருந்தாலும் சரி. சயின்ஸ்னா ஜென்ரலாக சொல்கிறேன். எதா இருந்தாலும் ஒரு பிசிக்ஸில் ஒரு வேர்டு வந்தது அப்படின்னா, இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறத 100% அந்த வேர்டை புரிஞ்சுக்கணும். அப்புறம் சயின்ஸ்ல படிக்கும்போது ஒரு சென்டென்ஸும் முக்கியம். இந்த ஏரியால கொஸ்டின் ஆன்சர் வரும், இதை மட்டும் படிச்சுக்கலாம். இந்த ஏரியால கொஸ்டின் ஆன்சர் வராது, விட்டுறலாம். அப்படிங்கும்போது நீங்க எந்த ஏரியா படிக்காம விட்டீங்களோ, புரிஞ்சுக்காம படிக்கிறதுனா புரிஞ்சுக்காம விட்டீங்களோ, அது அடுத்த ஸ்டாண்டர்ட்ல முன்னாலே ஃபர்ஸ்ட் லெசனுக்கு வந்திருக்கும். என்ன பண்ணும்? ஊத்தி. ஸோ ட்ரை. இப்போ நான் சில ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். எதிலிருந்து? டு நாட் ஃபியர் எக்ஸாமினேஷன்ஸ். டீச்சர்ஸ்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அது வேலைக்கு ஆகாது. நீட் நாட் ஃபியர் அபவுட் எக்ஸாமினேஷன்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும்? அட்டெண்ட் த கிளாஸஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெகுலர்லி. லிசன் டு த டீச்சர்ஸ் இன் த கிளாஸ் attentively. Follow the guidance given by the teachers. Read not only the guides but also the textbooks, notebooks, extra books. Do not postpone the homework or studies. அன்னன்னைக்கு படிக்கிற பாடத்தை அன்னன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறத அன்னன்னைக்கு படிக்கணும். Do the homework regularly. Revise whatever whenever it is needed. whatever என்ன படிச்சீங்களோ எப்பப்ப தேவையோ அப்ப என்ன பண்ணிக்கணும்? ரிவைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு பயத்திலிருந்து விடுவிக்குமா அப்படின்னு கேட்டா இதுக்கு மேல சில விஷயங்கள் இருக்கு. அதாவது எக்ஸாம்ல அன்ஃபேர் மெத்தட்ஸ் லைக் காப்பியிங் பண்ண ட்ரை பண்ணவோ அந்த எண்ணம் உள்ள வரக்கூடாது. பக்கத்து இருக்கிற பையனை கேட்டு எழுதலாம், காப்பி அடிக்கலாம். இதெல்லாம் மனதை பலகீனப்படுத்தும். எக்ஸாம் மேல ஃபியரா அதிகம் பண்ணும். இந்த எக்ஸாம்ல காப்பி அடிச்சீங்கன்னா அடுத்த எக்ஸாம்ல உங்களால பிட்டு பேப்பர் இல்லாம எழுதவே நல்லா படிச்சிருந்தா கூட பிட்டு இல்லாம போக முடியாது. பழகிக்க அந்த பழக்கம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு முயற்சி பண்ணாதீங்க. வகுப்புல டீச்சரை ஏமாத்தலாம், பேரண்ட்ஸை ஏமாத்தலாம். இந்த மாதிரி ஏமாத்தலான்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உங்க மனம் என்ன ஆயிரும்? பலம் இல்ல பலத்தை இல்ல. இறைவன் கொடுக்கும் போது பலத்தோட தான் படைக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி எந்தெந்த செயல்கள் மனதை பலகீனப்படுத்துதோ அதுல தலையிட அதுல வேலையே போகக்கூடாது, பாதையிலே போகக்கூடாது. So-called success you achieve in this manner at this examination will not stand you in good stead when you go to the next or higher classes. இந்த மாதிரி காப்பிடிக்கிறது, ஏமாத்துறது அது உங்களுக்கு உதவாது. ஸோ
have complete confidence in your capabilities. அதில் இருக்கணும். And try to improve them for ensuring a better future and not a bitter one. வாழ்க்கையில் ஞானத்தை பெற்று knowledgeable பர்சனா இருக்கணும் நான். அதுக்கு கோல் மார்க். அந்த மார்க்கை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதுங்கிறது தேவையற்ற விஷயம். அதிகமாக வாங்கிட்டேன்னு பெருமைப்பட தேவையில்லை. ஏன்னா அடுத்த மந்த் படிக்கலாம் ஊற்றிக்கு போகுது, அதுக்கு என்ன பெரிய பெருமை. அப்புறம் நீங்கள் மார்க் வாங்கினீங்கன்னா அதுக்கு பின்னால் எத்தனை பேர் சப்போர்ட் தேவைப்படுது? டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க. நீங்கள் தனியாகவே படித்து வாங்கிட்டீங்க, அதுவும் யோசனை பண்ணி பார்த்தா அது இல்லை. உடம்பை இறைவன் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லா நடைபெற மாதிரி கொடுத்துருக்காரு. பேரண்ட்ஸ் அதை பாதுகாக்கிறாங்க. என்ன மருந்து கொடுக்கணும், என்ன சாப்பாடு கொடுக்கணும், உடம்புல ஆரோக்கியம்ங்கிறது பேரண்ட்ஸ் ஒரு பக்கம். உங்களுடைய நீங்கள் மார்க் வாங்குறீங்கன்னா இத்தனை பேக்ரவுண்டு தேவைப்படுது. ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, அது சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லை, எப்படி ட்ரில் பண்ணணும், இந்த குழந்தை எப்படி ட்ரில் பண்ணணும். ஸோ இத்தனை பேர்த்தோட ஹெல்ப்பில் என்ன வாங்கிட்டீங்க? ஒரு 100க்கு 98 வாங்கிட்டீங்க. அதில் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்மளுடைய கோல் கெட்டிங் 100. ஒரு சப்ஜெக்ட்லி கோல் என்னது? 100% அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஷோஸ் 100% மார்க். அதுதான் என்னோட கோலை தவிர பக்கத்தில் இருக்கிறவங்களோ பேர்த்து வீட்டில் இருக்கிறவங்களோ கூட படிக்கிறவங்கள பற்றியோ கவலைப்பட கம்பேர் பண்ண தேவையில்லை. சேஞ்ச் த ஆட்டிடியூட் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி. அதாவது பள்ளி பருவம் தான் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அழகான பருவம். எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது படிக்கிறத தவிர. அது உங்களுக்கு இப்போ தெரியாது. அதை தாண்டி படிக்கிறத நிறுத்திட்டு அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போனீங்கன்னா தான், கிரகஸ்தா லைஃபுக்குள்ளே போனீங்கன்னா தான் தெரியும் எத்தனை பிரச்சனைன்னு. இது என்ஜாயபிள். காலேஜ் ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், காலேஜ் டேஸ் ஆகட்டும். யாரை ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கவங்களுக்கு கூப்பிட்டு கேளுங்க, உங்களுக்கு நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண வயசு எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காலேஜாக தான் இருக்கும், ஸ்கூலாக தான் இருக்கும். ஸோ அந்த அவ்வளோ வாழ்க்கையில் அழகான அனுபவித்து வாழ வேண்டிய வயதில் தயவு செஞ்சு இந்த எக்ஸாம் ஃபியரை கொண்டாந்து உள்ள விட்டு உங்களை நீங்களே கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. உள்ள எல்லாருக்குள்ளும் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தூங்கிட்டு இருக்குது. அதை தட்டி எழுப்பி மேலே கொண்டு வாங்க, வெற்றி அடையுங்கள். ஆல் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் who are going to write exam. Hari Om. I pray for you. Thank you.